Good morning, sir. இன்னைக்கு 2020 பார்ப்போம். கேள்வி இல்லாத கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. 2020 ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. Right. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு பையில் இருக்கும் பந்துகளில் இருந்து எழுமாற்றாக ஒரு பந்தை வெளியே எடுத்து அதனை திரும்ப இடாமல், ரைட், அது வந்து மென்ஷன் பண்ணி இருக்கணும், வித்தவுட் ரீப்ளேசிங் வந்து, ரைட். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுகளை அந்த தேவையான நீங்கள் வாசிச்சுட்டு போய்க்குள்ளேயே தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் என்ன செய்யணும்டா அண்டர்லைன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதை திருப்பி அந்த கேள்வியை நீங்க வாசிக்கும் போது ஃபுல்லா வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அண்டர்லைன் பண்ணின அது கீழே அடிக்கோடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது திருப்பி என்ன சொல்றது, அந்த என்ன சொல்றது இம்பார்ட்டன்டான வேர்டு நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு இப்ப செய்ய வேண்டிய டாஸ்க் என்னன்றது அதுல இருக்கும். ஸோ அந்த அது என்னென்ன இதுகள் வந்து சொல்லியிருக்கான்றதை நாங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டு போனோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரைட். இப்போ பிள்ளைகளுக்கான ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு பையில் இருக்கும் பந்துகளில் இருந்து எழுமாற்றாக ஒரு பந்தை வெளியே எடுத்து அதனை திரும்ப இடாமல், ரைட், திரும்ப இடாமல், அதாவது திரும்ப இட இல்லை என்றதை நாங்கள் அண்டர்லைன் பண்ணி கொள்வோம், ரைட். அப்போ வித்தவுட் ரீப்ளேசிங்ல வேறொரு பந்து எழுமாற்றாக வெளியே எடுக்கும் விளையாட்டு இடம்பெற்றது. பையில் சர்வசமனான இரு சிவப்பு நிற பந்துகள் R1 R2, ஒரு நீல நிற பந்து B, ஒரு மஞ்சள் நிற பந்து Y, ஒரு பச்சை நிற பந்து G ஆகியன இருந்தன. மேற்குறித்த விளையாட்டுக்குரிய மாதிரி வழியை எக்ஸ் குறியீடு எக்ஸை பயன்படுத்தி தரப்பட்ட நெய்யரி மீது குறிக்க, ரைட். இப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் திரும்ப இடையிலேண்டா வித்தவுட் ரீப்ளேசிங்டா எங்களுக்கு தெரியும் டயகோனல், அதாவது மூளை விட்டத்தில் இருக்கிற இதுல வருமா? இல்ல sir. இல்ல. ஆனா அதையும் நீங்க யோசிச்சு கொள்ளணும், அது எல்லா நேரமும் மூளை விட்டத்துல வருமா வராதுன்றதை யோசிச்சு கொள்ளணும், ரைட். இன் கேஸ், ஜஸ்ட் இன் கேஸ் இப்ப நீங்க வந்து சில நேரத்துல வந்து இப்ப அது மூளை விட்டத்துல வர்றதுக்கு காரணம் என்ன? இங்க இருக்கிற நிகழ்ச்சிகளும் ஒரே மாதிரியான இடங்கள்ல ஒரே மாதிரி நிகழ்ச்சி, அதாவது இங்க ஃபர்ஸ்ட்லயே மாறுவன், இங்கே மாறுவன், இங்க R2, இங்க R2, இங்க R3, இங்க R3 என்று ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கிறதால தான், ரைட். இங்கே என்ன பிளேஸ்ல நிகழ்ச்சி இருக்கோ அதே பிளேஸ்ல அங்கேயும் ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கிறதால தான் எங்களுக்கு வந்து என்னவா இருக்கு, அந்த மூலைவிட்டத்துல வருது. சில நேரத்துல வந்து எங்களுக்கு மூலைவிட்டத்துல வராது. ஏன்? இப்ப நிகழ்ச்சிகள் வந்து வேற வேற இடத்துல இருந்துச்சுன்னு வச்சா, உதாரணத்துக்கு முதல் திறம் எடுக்கைக்குள்ள இப்படி R1 R2 B1 Y1 G1 இருக்கு. ரெண்டாவது தரம் நான் எடுக்கைக்குள்ள வந்து அவன் குறிச்சிருக்கான்னு இப்படி என்று வைப்பான், அதாவது வந்து G Y B R1 R2 என்று இப்படி தலைவிழா குறிச்சிட்டான்னு வைப்பான். இப்ப என்ன நடக்கும்டா இந்த இந்த ஆங்கிள் வந்து ஒன்றுமே வராம வரும். நான் என்னத்து பார்க்கணும்டா இங்க ஜி இருந்து இங்கேயும் ஜி இருக்கேக்குள்ள வர்ற இந்த இடம் தான் எங்களுக்கு வராது. ஏன்? முதலாவது ஜி எடுத்தோம்னா அங்கேயும் ஜி எடுத்தோம்டா அப்ப அந்த இடம் வராது. அப்ப நாங்க அதைத்தான் ஞாபகம் வச்சிருக்கோமே தவிர திருப்பி எடுக்க இல்லை, திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது திருப்பி திருப்பி அதை வைக்கலன்றோன்னா உடனே இந்த மூளை விட்டம் தான் வராது அல்லது இந்த மூளை விட்டம் தான் வராதுன்னு யோசிக்க கூடாது. திருப்பி வைக்க இல்லையன்றா என்ன அர்த்தம்டா, ஒரு பொருளை நாங்க பையிலேருந்து எடுத்தோம்டா, இப்ப ஜி எடுத்தோம்டா திருப்பி அந்த ஜி இருக்காது. அப்ப ரெண்டாம் தடவை எடுக்கல வந்து அந்த ஜி இல்ல, ஆகவே இந்த இடத்துல வராது. ரெண்டு தடவை எடுக்கிற இடத்துல வராது. அது மாதிரி ஒரு தடத்துல வந்து ஆறு எடுத்தோம்டா, சரி இங்க வை இருக்குன்னு ரெண்டாம் தடத்துல வை இருக்கு, அப்ப ஒரு தடத்துல வை எடுத்தோம்டா இங்க இங்க இருக்கு, முதலாம் தரம் எடுத்தது இங்க கீழே தான் முதலாம் தரம் எடுக்கிற போக, அப்ப ஒரு தடத்துல முதலாம் தரம் எடுத்தது வை இங்க இருக்குன்னா ரெண்டாம் தரம் எடுத்த வை வந்து இங்க இருக்காது. அப்ப இப்படி இந்த மாதிரி வர போகுது, இந்த இடத்துல இருக்கிற ஒன்றுமே வராது என்ற மாதிரி வரும், ரைட். சில நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிறது வராதுன்னு வரும். சில நேரத்துல வந்து என்னது, அதே சஃபல் பண்ணி வேற மாதிரி ஒரு அவன் குறிச்சு விட்டானுண்டா, குறிக்கலாம் தானே, குறிச்சு விட்டானுண்டா அது இங்கேயும் வேற மாதிரி வரும். ஸோ அதனால மூளை விட்டம்ன்றதை ஞாபகம் வச்சு கொள்ளலாம்.
பாடமாகி கொண்டு போவாதீங்க. மூளை விட்டத்துல வந்து திருப்பி எடுத்ததை திருப்பி போட இல்லை, எடுத்ததை திருப்பி போட இல்லைன்னா மூளை விட்டத்துல பெறணும், மூளை விட்டத்துல பெறணும் மட்டும் மட்டும் ஞாபகம் வச்சு கொண்டு போவாதீங்க. எடுத்ததை திருப்பி போடாட்டி அந்த அதே நேமுடைய இது வந்து ரெண்டாம் தரத்துல இருக்காது. ரைட். இப்ப R1 இருந்துச்சுன்னா R1 திருப்பி ரெண்டாம் தரத்துல இருக்கு, R1 திருப்பி ரெண்டாம் தரத்துல இருக்காதுன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க புள்ளியை போடுவீங்களே தவிர புள்ளி போட மாட்டீங்களே தவிர இந்த இடத்துல புள்ளி வராது என்றதை புரிஞ்சு கொள்வீங்களே தவிர, இரண்டா R1 இந்த இடத்துல புள்ளி வராதுன்றதை புரிஞ்சு கொள்வீங்களே தவிர நீங்க வந்து மூளை விட்டத்துல டயகோனல் ஆக்சிஸ்ல வந்து வராது என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டாம். அது ஜஸ்ட் இன் கேஸ் வரும், சில நேரத்தில் மாத்தி தந்துட்டாண்டா நாங்க நீங்க இதுக்கு தான் சொல்றது மெட்ஸ பாடமாக்கிட்டு போறீங்க. ரைட். அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து எங்களுக்கு டயகோனல் ஆக்சிஸ்ல வந்து வராது. அப்ப மாறி எதுவும் சஃபல் பண்ணி தந்துருந்துட்டாங்கன்னா எங்களுக்கு அப்படி வராது. ரைட். ஓகே. இப்ப இதுல வந்து பார்ப்போம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் R1 வராது. அப்ப முதலாவதுல R1 எடுத்து ரெண்டாவது R1 எடுக்கிறது வராது. என்ன முதலாவது R1 எடுத்துட்டேன்னா அது வெளியில வச்சிருவேன். அப்ப R2 திருப்பி R1 ரெண்டாம் தரம் எடுக்கலாது. உள்ள R1 R2 R1 இருக்காது. ரைட். முதலாந்திரம் R1 எடுத்து ரெண்டாந்திரம் R2 எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரைட். முதலாந்திரம் R1 எடுத்து ரெண்டாந்திரம் B எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி R1 எடுத்து Y எடுக்க வாய்ப்பு இருக்கு. R1 எடுத்து G எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி R2 எடுத்து R1 எடுக்க வாய்ப்பு இருக்கு. முதலாந்திரம் R1 R2 எடுத்து ரெண்டாந்திரம் R1 எடுக்க வாய்ப்பு இருக்கு. முதலாந்திரம் R2 எடுத்து ரெண்டாந்திரம் R2 எடுக்க இயலாது. காரணம் என்னென்னா R2 நான் எடுத்து வெளியில வச்சுட்டேன். ஆகவே முதலாந்திரம் R2 எடுத்து ரெண்டாந்திரம் B எடுக்க வாய்ப்பு இருக்கு. முதலாந்திரம் R2 எடுத்து ரெண்டாந்திரம் Y எடுக்க வாய்ப்பு இருக்கு. முதலாந்திரம் R2 எடுத்து ரெண்டாந்திரம் G எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி அடுத்தது பார்ப்போம். முதலாந்திரம் B, அதாவது வந்து ப்ளூ எடுத்து ரெண்டாந்திரம் R1 எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரெட்ல ஒன்று எடுக்க வாய்ப்பு இருக்கு. முதலாந்திரம் ப்ளூ எடுத்து ரெண்டாந்திரத்துல வந்து R2 எடுக்க வாய்ப்பு இருக்கு. இங்க ப்ளூ எடுத்தா இங்க திருப்பி ப்ளூ இருக்காது. ஆகவே இந்த இடத்துல வராது, இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். அதே மாதிரி பைக்கு பாத்தீங்கன்னா ஜெலோ எடுத்து ரெட் 1 எடுக்கலாம், ஜெலோ எடுத்து ரெட் 2 எடுத்துருக்கலாம், நிரந்தரம் ஜெலோ எடுத்து ப்ளூ எடுத்துருக்கலாம், ஜெலோ எடுக்கலாது, ஜெலோ எடுத்து கிரீன் எடுத்துருக்கலாம். அடுத்தது பார்ப்போம். கிரீன் எடுத்து ரெட் 1 எடுத்துருக்கலாம், கிரீன் எடுத்து ரெட் 2 எடுத்துருக்கலாம், ப்ளூ எடுத்துருக்கலாம், இது எடுத்துருக்கலாம். இங்க இது வராது. ரைட். அப்ப இப்படி வரும். விளையாட்டில் வெல்வதற்கு முதலில் ஒரு நீல நிற பந்தை அல்லது மஞ்சள் நிற பந்தை வெளியே எடுத்து அதன் பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை வெளியே எடுத்தல் வேண்டும். ஒரு பிள்ளை விளையாட்டில் வெல்லும் நிகழ்வை நெய்யறியில் வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்வை காண்பு. ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன சொல்லியிருக்கேன்டா, டு த டு த டு வின் த கேம். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்டா, அந்த அந்த நான் இப்போ மென்ஷன் பண்ற ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு சைல்டு வந்து என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளூ பால் அல்லது ஜெலோ பால் எடுத்து அதுக்கு பிறகு ரெட் பால் எடுக்கணும். ரைட். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல ப்ளூ பால் எடுத்து அல்லது ஜெலோ பால் எடுத்துருக்கணும். ரைட். விளையாட்டில் வெல்வதற்கு முதலில் ஒரு நீல நிற பந்தை அல்லது மஞ்சள் நிற பந்தை எடுத்து பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை எடுக்கணும். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு மஞ்சளும் நீலமும் எடுத்திருந்தா மட்டும்தான் ரெண்டாவது வாய்ப்புக்கு அவைக்கு வாய்ப்பு அளிப்பினும். ரைட். ஓகே. அப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த புள்ள மஞ்சள் எடுத்துருக்கணும். ரெண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த புள்ள மஞ்சள் மட்டும் எடுக்கணும். எத்தனை வரும் மொத்தம் இதுல இருக்கிற புள்ளிகள் எத்தனைன்னு சொல்லுங்க. நிகழ்தகவு நாங்க கேட்கல. புள்ளிகள் எத்தனை வரும்? 4 வரும். 4 வரும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மஞ்சள் என்ற இதை எடுத்த புள்ளியண்டா இந்த 4ம் வரும். ரைட். இப்ப நான் ரஃபா தான் குறிக்கிறேன். ரைட். சரி. எக்ஸாக்டா இது இல்ல குறிக்கிறது, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக குறிக்கிறேன். ரைட். அது மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு நீளம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீளம் எடுக்கிறேன் எவ்வளவு எடுக்கலாம்? அதுவும் 4. ப்ளூ. அப்ப ப்ளூ வந்து இந்த 4 எடுத்திருக்கலாம். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீளம் எடுத்திருக்காக்கலன்னா 4 எடுத்திருக்கலாம். ரைட். இப்ப என்ன சொல்லுதுண்டா, இந்த ரெண்டும் எடுத்தும் இருக்கணும். ரெண்டாவது தரம் அதை எடுக்கல, அந்த புள்ள எடுக்கல வந்து என்னவா இருக்கணும்? சிவப்பாவும் இருக்கணும். அப்ப சிவப்பா இருக்கிறது எங்க? இப்ப இது இதுக்குள்ள எடுத்ததுக்குள்ள சிவப்பா இருக்கிறது எங்க? அதாவது ப்ளூ எடுத்து ரெண்டாவது மேப்ல சிவப்பு எடுக்கிறது எங்க? R1 R2. R2. வந்து ப்ளூ எடுத்து ரெண்டாம் டைம், ரெண்டாவது தரம் வந்து எடுக்கல வந்து R1 அல்லது R2 எடுக்கலாம். அதாவது வந்து சிவப்பு எடுக்கணும். ரெண்டாம் தரம் முதலாம் தரம் ப்ளூ எடுத்து ரெண்டாம் தரம் சிவப்பு எடுக்கணும். அப்ப இதுவும் வரும், இதுவும் வரும். அதே மாதிரி முதலாம் தரம் ஜெலோ எடுத்து ரெண்டாம் தரம் சிவப்பு எடுக்கலாம். அதாவது வந்து பாருங்க, வடிவா பாருங்க.
முதல் நிறம் வந்து ஒரு நீல நிறப்பந்து அல்லது மஞ்சள் நிறப்பந்து. அப்ப நீல நிறப்பந்து ஒரு மஞ்சள் நிறப்பந்து ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று எடுத்துருக்கலாம். அப்போ இவ்வளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு வராது, இவ்வளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரெண்டாம் தினம் கட்டாயம் எடுக்கணும் ஒரு சிவப்பு நிறப்பந்து. அப்ப சிவப்பு நிறப்பந்துண்டா R1 இருக்கலாம், R2 இருக்கலாம். அப்ப இதுல R1 விளம்பரம், ரைட்? R1 விளம்பரம், R2 R1 விளம்பரம். ஆனா ரெண்டுமே சந்திக்கிற இடங்கள் எது எது? இதுகும் 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 இதுகும். அதாவது ப்ளூ எடுத்து ரெட் எடுத்திருக்கலாம், ப்ளூ எடுத்து ரெட் எடுத்திருக்கலாம், ப்ளூ எடுத்து சாரி ஜெலோ எடுத்து R1 எடுத்திருக்கலாம், ஜெலோ எடுத்து R2 எடுத்திருக்கலாம். அதாவது வந்து என்ன சொல்லினா முதலாந்தரம் எடுக்கல ப்ளூ எடுத்திருக்கலாம் அல்லது ஜெலோ எடுத்திருக்கலாம். அப்ப ப்ளூ எடுத்திருக்கலாம், ஜெலோ எடுத்துக்கலாம். ரெண்டாம் தரம் ரெட் எடுக்கணும். அப்ப ப்ளூ எடுத்து ரெட் எடுக்கணும், ப்ளூ எடுத்து ரெட் எடுக்கணும். அப்ப ரெட் ரெண்டு இருக்கு. அப்ப ப்ளூ எடுத்து ரெட் எடுக்கணும், ப்ளூ எடுத்து ரெட் எடுக்கணும். அதே மாதிரி ஜெலோ எடுத்து ரெட் எடுக்கணும், ஜெலோ எடுத்து ரெட் எடுக்கணும். ரைட்? அப்ப எங்களுக்கு வந்து மொத்தம் 4 தான் வரும். அப்ப நாங்க அவளாத்தையும் வந்து எங்களுக்கு தெரியும். ரைட்? எங்களுக்கு தெரியும். இப்ப 4 தான் எங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். அப்ப இந்த 4 வந்து இது இங்க இருந்து இது இந்த 4 பேர். ரைட்? அப்ப இதுன்ற நிகழ்தகவு என்ன? 20-4. மொத்த நிகழ்ச்சி எவ்வளவுன்னு பார்க்கணும். மொத்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மொத்தம் 25ல இந்த இதுக்குள்ள இருக்க 5 தான் இல்லாம போகும். ரைட்? அப்ப இவ்வளவு வந்து 1 2 3 4 4 அண்டிக்குல உங்களுக்கு பாருங்க 4 5 6 7 8 9 10. இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10. ஆகவே எங்களுக்கு வந்து வரும் 20ன் மேல் மொத்தம் நிகழ்ச்சி வந்து 20. அதுல வந்து எங்களுக்கு தெரியும் இந்த இந்த இது கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு வந்து 4. 20 மேல் 4 விளம் போட்டாலே காணும். நீங்க சுருக்கி போட்டு வேணும்னா சுருக்கி போடலாம், 1 5 போடலாம். ஆனா நீங்க அது அவசியம் இல்லை. 20 மேல் 4 போட்டாலே காணும். ரைட்? ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஒரு தொழிற்சாலையில் ஒரு குறித்த வகை விளையாட்டு பொருளை உற்பத்தி செய்வதற்கு A, B எனும் இரு பொறிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ரைட்? ஒரு பொறி ஒரு மெஷின்ஸ். ரைட்? அப்ப ஒரு பொறி ஏ ஆனது விளையாட்டு பொருட்களின் மொத்த பொருள் ஏ ஆனது விளையாட்டு பொருள்களின் மொத்த எண்ணிக்கையில் 5/2 உற்பத்தி செய்யும். அதேவேளை எஞ்சிய எல்லா விளையாட்டு பொருட்களையும் பொறி பி உற்பத்தி செய்கிறது. பொறி ஏயினால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு விளையாட்டு பொருள் குறைபாடு உள்ளதாக இருப்பதற்கான நிகழ்தகவு 1/16 ஆகும் ஆக இருக்கும். அதேவேளை பொறி பியினால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு விளையாட்டு பொருளின் குறைபாடு உள்ளதாக இருப்பதற்கான நிகழ்தகவு 1/36 ஆகும். ரைட்? இப்ப என்ன சொல்லினா இப்போ ஒரு 2 மெஷின்ஸ் இருக்கு. ரைட்? இப்போ ஒரு ஃபேக்டரியில வந்து 2 மெஷின்ஸ் இருக்கு. அந்த 2 மெஷின்ஸ்ல வந்து இப்போ வந்து டோய் வந்து மேக் பண்ண போயிடும். ரைட்? ஒரு சர்டன் டோய் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போயிடும். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா மெஷின் ஏஆல வந்து நாங்க ப்ரொடியூஸ் பண்றது வந்து 2/5. ரைட்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெஷின் ஏஆல வந்து 2/5. அப்ப அது மிச்சம் எல்லாத்தையும் வந்து எஞ்சியது எல்லாத்தையும் வந்து செய்ய போறது மெஷின் பி. ரைட்? அதே மாதிரி இப்ப என்ன சொல்லி இருக்கணும்டா, மெஷின் ஏஆல செஞ்சு ரைட் அதுல வந்து டிஃபெக்டிவ், அதாவது வந்து எரர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 16 மேல் 1. ரைட்? அதே மாதிரி மெஷின் பிஆல செஞ்சு அதுல டிஃபெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 16 மேல் 36 மேல் 1 சொல்லியிருக்கு. ரைட்? இப்ப பார்ப்போம். இப்ப நான் இதை ஃபுல்லா ஃபில் பண்ணணும். அப்ப இதை ஃபில் பண்ணணும்டா இதுல 5 மேல் 2 இது என்ன வரப்போகுது? 5-3. 5 மேல் 3. டோட்டல் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு பிராஞ்சில் ஒரு கிளையில வந்து ஒரு வந்து ட்ரீ டயக்ராம்ல வந்து அந்த ஒரு கிளையில வந்து மொத்தம் 1 இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் ப்ரோபபிலிட்டி. இப்ப நாங்க அடுத்த இது வந்து நாங்க என்னத்தை குறிப்போம்? இதுல என்னத்தை குறிப்போம்? குறைபாடு இருக்கா இல்லையான்னு. குறைபாடு இருக்கா இல்லையான்னு குறிப்போம். ரைட்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா குறைபாடு உள்ளது, குறைபாடு இல்லாதது. ரைட்?
அப்போ வந்து அதுக்கு வேணுமெண்டா நேமை வந்து நாங்க கொடுத்துக் கொள்ளலாம், ரைட்? அப்ப நேமை வந்து கொடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னா குறைபாடு உள்ளதுக்கு வந்து அதுக்கு வந்து நாங்க டி என்று கொடுத்துக் கொள்ளலாம், ரைட்? குறைபாடு இல்லாததுக்கு வந்து அல்லாததுக்கு டி டேஷ் கொடுத்துக் கொள்ளும். இல்லாட்டி உங்களுக்கு தேவையானது சிஓ டி இஎஃப் நீங்க இன்னும் அது கொடுத்துக் கொள்ளும், ரைட்? இல்லாட்டி இதுலயே எழுதியும் விடலாம். எழுதி விடுறது உங்களுக்கு பெரிய இடம் தேவைப்படும்னா நீங்க இந்த மாதிரியும் செஞ்சு கொள்ளலாம், ரைட்? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குறைபாடு உள்ளது டி, டிஃபெக்டிவ் டி டேஷ், டி டி டேஷ், ரைட்? இப்ப பாருங்க, மெஷின் ஏல இருந்து குறைபாடு இருக்கும் சொல்லியிருக்கு. 16 16 உண்டு. அதாவது வந்து இங்க மெஷின் பில இருந்து குறைபாடு வர்ற என்னன்னு சொல்லியிருக்கு. 36 மேல் 1. ரைட். இப்ப மெஷின் ஏல குறைபாடு இருக்கிறது 16 மேல் 1, குறைபாடு இல்லாம வர்றது எவ்வளவு? 16 மேல் 16 15 15. மொத்தம் கூட்டினா எங்களுக்கு கொண்டு வரணும். அதாவது வந்து 16 மேல் 16ன்றதான் எங்களுக்கு கொண்டு. ஏனென்றா இந்த 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 பிரான்ச்சுக்குரியது, இந்த கிளைக்குரியது, இந்த மரவரி படத்துல இந்த கிளைக்குரிய இது வந்து எங்களுக்கு டோட்டல் கூட்டைக்குள்ள வந்து எங்களுக்கு வரணும் ஒன்று. ப்ராபபிலிட்டி ஒன்று வரும். டிஎன்டி டிராஸையும் கூட்டம் ஒன்று வரும். அப்ப அதனால எங்களுக்கு அங்க வந்து வரப்போகுது இங்க 16 ஒன்றுனா இங்க 16 மேல் 15 ரெண்டையும் கூட்டம் தான் 16 மேல் 16. 16 மேல் 16னா தான் எங்களுக்கு தெரியுமே என்னது ஒன்றுன்னு தெரியும். இங்க 36 மேல் ஒன்றுண்டா எங்களுக்கு குறை இல்லாதது வந்து எத்தனை வரும்? 36 மேல் 35 36 மேல் 35. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கேள்வி, இத்தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு விளையாட்டு பொருள் குறைபாடு அற்றதாக இருப்பதற்கான நிகழ்தகவு, ரைட்? குறைபாடு அற்றதா இருக்கணும்டா இங்க குறைபாடு அற்றதா இருக்கிறது என்னது? டி டேஷ் என்றா இங்க ஒன்றும் இங்க ஒன்றும் இருக்கு. அப்ப எப்படி எப்படி குறைபாடு அற்றதா இருக்கலாம்? என்ன மாதிரியான குறைபாடுகள் அற்றதா இருக்கலாம்? அதாவது வந்து இப்ப குறைபாடு அற்றது டி டேஷ்ன்னு தெரியும். ஆனா டிரெக்டா வந்து குறைபாடு அற்றது 16 மேல் 15 36 மேல் 35 மணி கூட்டி போடலாது. அப்ப எப்படி குறைபாடு அற்றதுன்னு நான் சொல்லுவோம்? பொறி ஏல இது குறைபாடு அற்றது சொல்லி பொறி ஏல செஞ்சதுல எவ்வளவு குறைபாடற்றது, பொறி பியில செஞ்சதுல மெஷின் பியில செஞ்சதுல எவ்வளவு குறைபாடற்றது, மெஷின் ஏல செஞ்சதுல எவ்வளவு குறைபாடற்றது, மெஷின் பியில செஞ்சதுல எவ்வளவு குறைபாடற்றது என்று ரெண்டையும் கூட்டி போடுறதுதான் எனக்கு குறைபாடு அற்றதுன்னு வரும். அப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா பி டி டேஷ் எனக்கு கேட்டது வந்து குறைபாடு அற்றது, ரைட்? அப்ப பி டி டேஷ் வந்து எனக்கு தேவை. அது வந்து எப்படி இருக்குமெண்டா பி எனக்கு மெஷின் ஏல இருந்து குறைபாடு இல்லாம இருக்கலாம், அல்லது மெஷின் பியில இருந்து குறைபாடு இல்லாம இருக்கலாம், ரைட்? இது எழுதணும் இல்லை உங்களுக்கு, நீங்க வந்து டிரெக்டாகவும் போட்டுக்கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் மெஷின் ஏல இருந்து குறைபாடு இல்லாம இருக்கணும்டா, மெஷின் ஏல இருந்து குறைபாடு இல்லாம இருக்கணும்டா நான் இங்க இருந்து இப்படியே போய் இங்க இந்த D1 பெருக்குவேன், ரைட்? அப்ப இங்கே இருந்து போய் இங்க இப்படி எல்லாம் பெருக்கணும். அப்ப 2 கீழ் 5 தர 15 கீழ் 16. அதே மாதிரி மெஷின் பிஆல என்ன, பிஆல வந்து டி டேஷ் தான் குறைபாடு இல்லாதது, அதை ஞாபகம் வச்சுக்கோளும். இந்த டி டேஷ்ல போய் குறைபாடு உள்ளன்னு போடுறேன் இல்லை, ரைட்? அப்ப குறைபாடு இல்லாதது வந்து எனக்கு டி டேஷ் தான் தெரியும். அப்ப மெஷின் பியில இருந்து குறைபாடு இல்லாம வரணும்டா மெஷின் பியில இருக்கிறது முன்னுக்கு இருக்கிறது 5 மேல் 3, இங்க மிச்சம் குறைபாடு இல்லாம இருக்கிறது 35 மேல் 36 மேல் 35, ரைட்? அப்ப இது ரெண்டையும் நான் கூட்ட வேண்டி வரும். அப்ப 2 கீழ் 5 தர 16 மேல் 15 சக 5 மேல் 3 தர 35 கீழ் 36. இப்ப பாத்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட்டுக்கு செக் பண்ணணும். இப்ப நான் இந்த 5ஆல இதை நான் சுருக்கல, இங்கேயும் 5ஆல சுருக்கலாமான்னு செக் பண்ணணும். இல்லாட்டி நான் எனக்கு சொல்லிங்க 36 16 சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. ஓகே. இப்ப வந்து பார்ப்போம். நான் இப்ப 5ஆல சுருக்காமே செய்யறேன், ரைட்?
இங்க 36 இப்ப மேல பெருக்கணும் எவ்வளவு 30 கீழ் கீழே 16 எத்தனை 80 சார். 80 இங்கால பாருங்க 36 தர 5 எத்தனை 36 தர 5 எத்தனை 180. 180 180 மேல் 35 தர 3 105. 105 ரைட் இப்ப பாருங்க எனக்கு ரெண்டுக்கும் போமாசு என்ன வரும் அப்படி இல்லாட்டி நாங்க நல்லா சுருக்கிட்டு கொண்டு போவோம் சுருக்கிட்டு கொண்டு போய் சில இடத்துல வந்து சுருக்கிட்டு கொண்டு போய்க்கலாம் அதாவது நல்லா நாங்க வந்து சுருக்கி எடுத்து போட்டு கொண்டு போனா எங்களுக்கு திருப்பி அந்த இடத்துக்கே வந்து நிற்கும் ஸோ அதனாலதான் சில இடத்துல நாங்க சுருக்குறோம் இல்லை இதுல சுருக்கிட்டு போவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 3 15 8 1 5 7 35 3 3 12 இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 மேல் 3 சக இங்க வரப்போகுது 12 மேல் 7 12க்கு மட்டுக்கும் போமாசி என்ன 24. 24 இப்போ இங்க 3 முறை 3 9 இங்க 2 அப்ப 14 கூடின அவ்வளவு 24 மேல் 23. 24 23 இப்ப உங்களுக்கு சுருக்குற ஐடியாக்கள் எதுவுமே இல்லைன்னா நீங்க ஃபுல்லா செய்துட்டு போங்க அதை விட சில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சில நிகழ்தகவு கேள்விகள்ல வந்து நாம சுருக்காம செஞ்சு கொண்டு போறது ஈஸியா இருக்குமே என்னண்டா கீழே இருக்கிற என்னது பகுதிகளை வந்து நாங்க சமனா வச்சு கொள்ளணும் அப்ப கீழே இருக்கிறதுல வந்து சமனா வச்சு கொண்டா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அதனால சில இடங்கள்ல sorry சில இடங்களை வந்து சுருக்க மாட்டோம் ரைட் சில இடங்களை சுருக்க மாட்டோம் சில இடங்களை சுருக்கி செய்வோம் எழுதி கொள்ளுங்க தேவையான இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணி எழுதி கொள்ளுங்க
ஓகே, எழுதிட்டீங்களா? சார். ஓகே. இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து எப்படி ஸ்கீம்ல வருமன்ற மாதிரியும் உங்களுக்கு காட்டுறதுக்கு என்ன மாதிரி மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதுக்கு இந்த இந்த கேள்விக்குரிய மார்க்ஸ் எப்படி அலோகேட் பண்றாங்கன்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு பக்கத்துல வந்து ஸ்கீமே போட்டிருக்கேன், ரைட்? ஸோ அதை இப்போதை பார்க்காதீங்க. கேள்வி இல்லாதவங்க கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. Right. In a bag, there are 10 coins of two type of colors, which are in, அதாவது வந்து சேம் சைஸ்ல வந்து ஒரு கோடாத நாணயங்கள் வந்து 10 இருக்கு, ரைட்? இப்போ 10 கோடாத நாணயங்கள்ல வந்து 7 வந்து சாரி 7 தான் கோடாத நாணயங்கள், 10 இதுல வந்து இப்ப ஷேப் வந்து எல்லாமே உண்டு, ஐடென்டிக்கல், ரைட்? இப்ப ஷேப் வந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கு. அளவுகள்ல வந்து நாணயங்கள் வந்து எல்லாமே அளவில் உண்டு, ரைட்? ஏன்னா நாங்க இப்ப கையை விட்டு எடுக்கல வந்து எங்களுக்கு இந்த நாணயம் தான் இந்த நாணயம் தான் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள முடியாது, ரைட்? அளவுல ஷேப்ல வந்து எல்லாம் உண்டு. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா 7 நாணயம் வந்து கோடாத நாணயம். கோடாத நாணயம் என்னன்னா அஹ், என்ன சொல்றது, இப்ப அதாவது வந்து நாணயத்துல வந்து ஒழுங்கா இருக்கும், அதாவது வந்து ஹெட்டும் இருக்கும் டெய்லும் இருக்கும், ரைட்? அதான் வந்து ஃபேட்டைல்ன்றது ஃபேட்டைல் ஹெட் மாதிரி சொல்லுவோம். அப்ப அதாவது வந்து என்னது, ஹெட்டும் இருக்கும் டெய்லும் இருக்கும் ஒழுங்கான நாணயம், அதாவது ஒரு நெளிவு சுழிவு ஒன்றுமே இல்லாத நாணயம் முதலாவது வகை. ரெண்டாவது வகை வந்து ரெண்டு சைட்டுமே வந்து ஹெட் மார்க் பண்ணியிருக்கு, ரைட்? ரெண்டு போத் சைட்ல வந்து ஹெட் இருக்கிற மாதிரி 3 நாணயம் இருக்கு, ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பையில இருந்து ஒரு நாணயம் வந்து எழுமாறாக வெளியில எடுத்து, ரைட்? அப்ப பையில இருந்து ஒரு நாணயத்தை வந்து நாங்க எழுமாறாக வெளியில எடுக்கிறோம். அப்ப பையில இருந்து ஒரு நாணயத்தை வெளியில எடுக்கும் போது என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு டைப், டைப் ஏ இருக்கலாம், டைப் பி இருக்கலாம், ரைட்? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டைப் ஏக்குரிய நிகழ்தகவு என்னவா இருக்கும்? 10 மேல் 7. 10 மேல் 7 இருக்கும். அதாவது வந்து மொத்தம் 10 நாணயங்கள் இருக்கு. அதாவது வந்து இங்க 7 நாணயம், இங்க 3 நாணயம், ஆகவே மொத்தம் 10 நாணயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 10 மேல் 7 நாணயம் வந்து எங்களுக்கு டைப் ஏக்குரிய நாணயம். டைப் பி குரிய நாணயம் என்னவா இருக்கும்? 10 மேல் வகை பி குரிய நாணயம் 10 மேல் 3 இருக்கும், ரைட்? இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன சொல்லிடணும்டா, இதுல வந்து இப்ப நாங்க டொஸ் போட்டு சுண்டுறோம் தானே, இப்ப நாணயத்தை வந்து சுண்டுறோம். இப்ப நாணயத்தை சுண்டினா அது ஹெட்டோ டெய்ல் என்ற மாதிரி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. அப்ப அதை வச்சு கொண்டு அடுத்த ட்ரீ டயக்ராம் மிச்சத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்ப நான் வந்து ஏ விழுந்து அது வந்து ஹெட்டா அல்லது டெய்லா இருக்கலாம், பி விழுந்து அது வந்து ஹெட்டா அல்லது டெய்லாவா இருக்கலாம், ரெண்டும் தலையாத்தான். ரெண்டும் தலையா தான் இருக்கும், ரைட்? அப்ப பாத்தீங்கன்னா ஏ விழுந்ததுண்டா அதுல வந்து இருக்கக்கூடிய ரெண்டு வகைகள் என்ன என்னென்ன இருக்கும்? பூவும் தலை. தலை. தலையும், அதாவது வந்து ஹெட்டும் டெய்லும் இருக்கும், ரைட்? பி விழுந்து அது விழுறதுக்கான இது என்னவா இருக்கும்? ரெண்டும் தலை. தலையா இருக்கும். ஆனா எங்களுக்கு ப்ரோபபிலிட்டியில வந்து நாங்க ஹெட் டெய்லும் போட்டு கொள்ளுவோம், ரைட்? ரைட். இப்ப சொல்லுங்க, ஒரு நாணயத்தை சுண்டேக்குள்ள ஹெட்டும் டெய்லும் நிகழ்றதுக்கான நிகழ்தகவு என்னவா இருக்கும்? ரெண்டில் ஒன்று. சமனா இருக்கும்,
ரைட். அதாவது வந்து ரெண்டு வேணும்னா கோடாத நாணயம். அது நாங்க தலைகளை என்ன சொல்றோம் அங்கேயும் இங்கேயும் நாங்க திருப்பி போட்டாலும் அது வந்து நாணயம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒழுங்கான நாணயம் ஒழுங்கான ஷேப்ல இருக்கு, வளையல நெளிகையில ரெண்டு பக்கம் எட்டு டெய்லும் சமனா எல்லாம் இருக்குன்னா நிகழ்தகவு வந்து எப்பயுமே இது வந்து சமனா இருக்கும். ரைட், சம நிகழ்தகவுகள் இருக்கும். அப்ப இங்கே மறை இருக்கும். ரைட். இப்ப இங்க பாப்போம். இங்க ஒரு நாணயத்துல இரண்டு பக்கமுமே வந்து தலை ஹெட் என்று குறிச்சிருக்கு, ரெண்டு பக்கமும் ஹெட் என்று குறிச்சிருக்கு. இப்ப சுண்டி விட்டா ஹெட் விழுமா டெயில் விழுமா? ஹெட் மட்டும் தான் சார். தலை மட்டும்தான் விழும். அப்ப தலை விழுகிறதுக்கான நிகழ்தகவு என்ன? இரண்டில் ஒன்று. ஆ இங்க தலை விழுறதுக்கான நான் நார்மலா இப்ப எங்கள்கிட்ட கை ஒரு கோயின் இருக்குன்னா அதுக்கு தலை விழுறதுக்கான நிகழ்தகவு இரண்டில் உண்டு, பூ விழுறதுக்கான நிகழ்தகவு இரண்டில் உண்டு. இங்க நான் சுண்ட போற நாணயத்துல ரெண்டு சைட்லயுமே ஹெட் தான் இருக்கு, தலை தான் இருக்கு. அப்ப ரெண்டு சைட்லயுமே தலை தான் இருக்குன்னா நான் சுண்டைக்குள்ள வந்து ரெண்டு தரமும் தலை விழுமா பூ விழுமா? தலை. பூ பூ விழுறதுக்கான நிகழ்ச்சி நடக்குமா? இல்ல. 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 அப்ப தலைவிழுகிறது மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியா இருக்குமெண்டா இந்த இந்த ரெண்டு மரவரி படத்துல இருக்கிற இந்த இந்த கிளையில வந்து விழாத்தையும் கூட்டைக்கு தலையையும் பூவையும் கூட்டைக்குள்ள ஒன்று வரணுமெண்டா நடக்க போற நிகழ்ச்சி வந்து தலை மட்டும்தான் நடக்க போகுதுண்டா இங்க என்ன வரப்போகுது தலைக்கு? ஒன்று. ஒன்று வரும். அவருக்கு பூவுக்கு என்ன வரும்? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் வரும். எல்லா நேரமும் அரை அரைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அதைத்தான் நான் முன்னு கேட்டேன். முதலாவது டைப் ஏல வந்து பாத்தீங்கன்னா கோடாத நாணயம். அதாவது வந்து கோயின் வந்து ஒன்று இருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த நாணயத்துல வந்து ஹெட்டும் டெய்லும் விழுகிறதுக்கான நிகழ்தகவு சமன். ஏனண்டா ஹெட்டும் இருக்கு டெய்லும் இருக்கு அதுல. ஆனா இங்க கோடாத நாணயம் தான். அதாவது சொல்லி கோடாத இல்ல, அதாவது வந்து ஷேப்ல ஒரே மாதிரியான நாணயம் தான். ஆனா இங்க ரெண்டு சைட்டுமே வந்து ஹெட் தான் போட்டிருக்கு, தலை மட்டும் தான் எழுதி இருக்கு, ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்டா எனக்கு பூ எப்படித்தான் நீங்க சுண்டினாலும் பூ விழாது. ஏன்? நாணயத்துக்கு இருக்கிறது ரெண்டு பக்கம், சுண்டினார் விழப்போறது மேலே இருக்கிற பக்கம் அல்ல கீழே இருக்கிற பக்கம். என்னதான் நீங்க திரும்ப திரும்ப சுண்டினாலும் பூ விழுமா? பூ விழாது. அப்ப டெய்ல் வந்து வராது. அப்ப டெய்ல் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு என்ன? பூச்சியம். ஆனா தலை வளர்றதுக்கான வாய்ப்பு என்ன? 100% நான் எப்ப சுண்டினாலும் எனக்கு தலை தான் விழும். இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு ஒன்று வரணும். ஆனா தலை நான் போடைக்குள்ள வந்து தலை தலை தலைன்னு மட்டும்தான் விழுந்துட்டு இருக்கும். என்ன காரணம்டா 100% ஷுவரா தெரியும் எனக்கு ரெண்டு பக்கமும் தலை தான் எழுதி இருக்கிறேன். நான் ரெண்டு பக்கமும் தலை எழுதி இருக்கிறதால எனக்கு ரெண்டு பக்கமும் தலை தான் விழும். அப்ப ரெண்டு பக்கமும் தலை தான் விழும்டா எனக்கு தெரியும் தலை விழுகிறதுக்கான நிகழ்தகவு முழுசா இருக்கும். அதாவது வந்து முழு நிகழ்தகவும் நடக்க போற நிகழ்ச்சி தலை மட்டும்தான், பூ வந்து நடக்காது. அப்ப பூ வந்து பூச்சியம், தலை வந்து நடக்க போகுதுன்னா தலை மட்டும்தான் என்னுடைய தலைக்கு உண்டு. ரைட். சார், சொல்லுங்க. ஒன்று என்று சொல்றது இரண்டில் ரெண்டுக்கு தானே சமன்? ரெண்டில் ரெண்டுன்னு போடலாம். நீங்க ரெண்டில் ரெண்டு நான் சொன்னீங்க எனக்கு. ஓ சார். எனக்கு ரெண்டில் ஒன்று கேட்டுச்சு. ஓகே. அப்ப சரி, ரெண்டில் ரெண்டுன்னு சொன்னாலும் சரிதான். இதை வந்து நாங்க ஒன்று டிரெக்டா போட்டுக்கொள்ளலாம். இப்ப நீங்க ரெண்டில் ரெண்டுன்னு சொல்லிக் கொள்ளலாம். ரைட். உங்க ஆசையும் கெடுப்பான். இதை நான் ரெண்டில் ரெண்டுன்னு சொல்றேன்னு, இதை நான் ரெண்டில் ரெண்டுன்னு சொல்லலாம். இது அப்புறம் ரெண்டுமே பூஜ்ஜியம்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்றுதான். பூஜ்ஜியம் போட்டாலும் ஒன்றுதான். இதை இங்க ரெண்டில் ரெண்டு போட்டு அல்லது ஒன்றுன்னு போட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி இது பூஜ்ஜியம் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான பக்கத்தை போட்டுக்கொள்ளணும். ரைட். ரெண்டு நிகழ்ச்சி அது தலை மட்டும் நடக்கணும்டா தலை தான் எல்லா நிகழ்ச்சியும் நடக்க போதும் ரெண்டுமே ரெண்டும் நீங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியும் கொள்ளலாம். ரைட். இப்ப பாப்போம். இப்ப கேட்டிருக்கு தலை விழுவதற்கான இந்த இதுல இருந்து தலை விழுவதற்கான நிகழ்தகவை காணட்டான். ரைட். தலை விழுவதற்கான நிகழ்தகவை காண சொல்லி கேட்டா நாங்க என்ன செய்யணும்? டைப் ஏயா இருந்து தலை விழுந்திருக்கலாம், டைப் பியா இருந்து தலை விழுந்திருக்கலாம். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தலை விழுறதுக்கான நிகழ்தகவுண்டா பி ஹெட். தலை விழுகிறதுக்கான நிகழ்தகவுண்டா என்னென்னதுலயும் தலை விழுந்திருக்கலாம், ஏயா இருந்து தலை விழுந்திருக்கலாம் அல்லது டைப் பியா இருந்து தலை விழுந்திருக்கலாம். ரைட். டைப் ஏயா இருந்து தலை விழுறது எவ்வளவு? டைப் ஏயா இருந்து தலை விழுகிறது எவ்வளவு?
10ல் 7 தர 2ல் 1. இங்கே இந்த விழா பெருக்கி இப்படியே அந்த கிளையை வந்து ஃபுல்லா பெருக்கணும். அப்ப 10ன் மேல் 7 தர அரை ரெண்டு வரும். டைப் பியில தகவலுறதுக்கான நிகழ்தகவு என்ன? டைப் பியில 10 பெருக்கி தலையை பெருக்கணும். அப்ப 10ன் மேல் 3 10 தர 2 2ன் மேல் 2 இல்லாட்டி 2 1 போடலாம். அப்ப நாங்க இப்ப போட்டோம்டா எங்களுக்கு வரும் 10ன் மேல் 7 தர 2ன் மேல் 1 சக 10ன் மேல் 3 தர 2ன் மேல் 2. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அதை பெருக்கி எடுத்தோம்னா எவ்வளவு வரும்? இங்க 20ன் மேல் 7 இங்க 20ன் மேல் 6 கூட்டினோம்டா 20ல் 20 20ன் மேல் 13. 13. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து சொல்றாங்களாம், sorry, அருணி என்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்றாங்களாம், ஒற்றை எண்களை 0க்கும் 10க்கும் இடையில இருக்கிற ஒற்றை எண்களை எழுத சொல்லி. ரைட். அப்ப அருணி எழுதினது வந்து ஒற்றை. முதல்ல நான் கேள்வியை ஃபுல்லா பார்க்க முன்னுக்கு அருணி வந்து ஒற்றை எண் எழுத போறா. 0க்கும் 10க்கும் இடையில உள்ள ஒற்றை எண் எழுத போறானே. என்ன ஒற்றை எண் எழுதுவா? 1 1 3, 3 5, 5 5 7 7, 9. 9 ரைட். அதே மாதிரி அதே டீச்சர் திருப்பி வருணிட்ட சொல்றா. அருணிட்ட சொன்னது 1க்கும் 10க்கும் இடையில உள்ள ஒற்றை எண். திருப்பி வருணிட்ட சொல்றா 0க்கும் 10க்கும் இடையில உள்ள ஈவன் நம்பர் இரட்டை எண்ணு சொல்றா. அப்ப வருணி என்ன எழுதுவாங்க? 2 4, 4 6 8 10 வருமா? வராது. வராது. ஏனென்றா இது வந்து 0க்கும் 10க்கும் இடையில் உள்ள நம்பர் தான் சொல்லியிருக்கே தவிர, ரைட், லெஸ் தேன் 10 கிரேட்டர் தேன் 0 தான் சொல்லியிருக்கே தவிர, 0க்கும் 10க்கும் இடையில் உள்ள நம்பர் தான் சொல்லியிருக்கே தவிர 0 தொடக்கம் 10 வரை என்று சொல்லல. ரைட், ஃப்ரம் 0 டு 10 என்று சொல்லல. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு விழாம எழுதியாச்சு. ரைட். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எங்களுக்கு நடக்கிறதுக்கான இப்ப நாங்க இந்த இந்த கிரிட்ல வந்து நாங்க என்னென்ன நிகழ்ச்சிகளை வந்து குறிப்போம். எல்லா நிகழ்ச்சியும் நடக்குமா நடக்காது? நடக்கும். நடக்கும். இதுல எதுவுமே நடக்காதுன்னு எதுவுமே இல்லை. அப்ப நாங்க எல்லா நிகழ்ச்சியும் வந்து வந்து இவ 1 எழுதி அங்க அவ 2 எழுதி இருக்கலாம், இவ 1 எழுதி 4 எழுதி இருக்கலாம், 6 எழுதி இருக்கலாம், 8 எழுதி இருக்கலாம். அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து அங்க நடக்க போகுது. என்ன ரீசன்டா இங்க வந்து எதுவுமே வந்து விதிவிலக்கு இல்லை. ரைட். அப்ப எல்லாமே நடக்கும். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கேள்வி, முதலாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ என்ற இதால என்ன நிகழ்ச்சி நடக்கும் என்று சொல்லட்டாம். உங்களோட சொற்களால எழுதட்டாம்னு சொல்லியிருக்கு. என்ன நிகழ்ச்சி ஏயால வந்து நடக்கும்? என்ன நிகழ்ச்சி ஏயால நடக்கிற நிகழ்ச்சி? இதானே. என்ன எழுதல? அருணி 5 எழுதும் போது வருணி என்ன செய்யறா? ஏ என்ற நிகழ்ச்சிக்குரிய இதை நாங்கள் எழுதுவோம். என்ன எழுதுவோம்? அருணி தானே ஏ என்றதை நாங்கள் எழுதைகளை எப்படி எழுதுவோம்? இது அருணி. அருணி வந்து 5 எழுதைக்குள்ள வருணி என்னத்தை எழுதுறா? 4 எழுதுறா. 4 எழுதுறா. அப்ப அருணி வந்து 5 எழுதும் போது வருணி 4 எழுதுவதற்கான நிகழ்ச்சி என்று எழுதினீங்கன்னா சரி. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அருணி எழுதுற நம்பர் இருக்கு தானே. அருணி எழுதுற நம்பர் வந்து
வருணி எழுதுற நம்பரை விட கூடவா இருக்கணும். ரைட், அருணி எழுதுற நம்பர் வந்து வருணி எழுதுற நம்பரை விட கூடவா இருக்கணுமா, அதுக்குரிய நிகழ்தகவை கேட்கணும். இப்ப அருணி எழுதுற நம்பர் வருணி எழுதுற நம்பரை விட கூடவா இருக்கணும். எப்படி வரும்? அருணி எழுதுற நம்பர் வருணி எழுதுற நம்பரை விட கூடவா இருக்கணும். இப்ப வந்து வருணி வந்து 2 எழுதினா அருணி 1 எழுதலாமா? இல்ல, இல்ல. ஏன்? அந்த அருணி எண்ணை விட இது பெரிய எண்ணை. அருணி எழுதுற நம்பர் வந்து வருணி எழுதுற நம்பரை விட கூட இருக்கணும். அப்ப வருணி 2 எழுதினா அருணி வந்து 1 எழுதல, அது 3 எழுதலாமா? அருணி 2 சாரி வருணி 2 எழுதிக்கல, அருணி 3 எழுதலாமா இல்லையா? எழுதலாம். 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 ஏனென்றா வருணி எழுதுறதை விட அருணி எழுதுறது கூடவா இருக்கணும் எப்பயுமே. அப்ப வருணி 2 எழுதினா 2 விட கூடிய நம்பர் எல்லாம் அருணி எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி வருணி 4 எழுதினா அருணி எவ்வளோத்தையும் எழுதி கொள்ளலாம். வருணி 5, வருணி 4 எழுதினா இங்க 1 எழுதலாது, 3 எழுதலாது, என்ன எழுதலாம்? 5, 7, 9. 5, 7, 9 எழுதி கொள்ளலாம். வருணி சாரி வருணி 6 எழுதினா அருணி என்ன நம்பர் எழுதி கொள்ளலாம்? 7, 9. 7, 9 எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி வருணி 8 எழுதினா அருணி என்ன எழுதி கொள்ளலாம்? 9. 9. ஆக இவ்வளோதையும் சேர்த்துனா ஒரு பாக்ஸா தான் குறிப்போம். ஏன்னா அவங்க குறிக்க சொன்னது இதால். அப்ப நான் வந்து என்ன செய்யலாம், எனக்கு வந்து தெரியும். இப்ப நான் வந்து ஒரு இது ஒரு முக்கோணம் மாதிரி வரும். ரைட், இவ்வளவு வந்து எனக்கு வரப்போகுது. அப்ப நான் உள்ளுக்கு இந்த வட்டம் வட்டமா நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் இந்த வட்டம் போட்டு நான் இந்த வட்டம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ இவ்வளவு வந்து எங்களுக்கு வரப்போகுது. அப்போ நிகழ்ச்சி எவ்வளவு மொத்தம்? 20. 20. மொத்த நிகழ்ச்சியில இப்ப இந்த நடக்கிற நிகழ்ச்சி எவ்வளவு? 10. 10. ஆகவே 20 மேல் 10. ரைட், இப்போ வந்து பார்ப்போம் என்ன மாதிரி ஆன்சர் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலாவது பாருங்க, ஒரு பையில் வடிவத்திலும் அளவிலும் சர்வசமனான பின்வருமான அமைந்த 10 நாணயங்கள் உள்ளன. அதுல வந்து ஏ வந்து கோடாத நாணயங்கள், பி வந்து இரு பக்கமும் தலை இருக்கிற 3 நாணயங்கள். ரைட், இப்போ பாருங்க அதுல வந்து பாருங்க நாணயத்தை வந்து நாங்க மேலேறியல, அது வந்து என்னவா இருக்கலாம், ஒரு வகையில தலையா இருக்கலாம், பூவா இருக்கலாம். இதுல வந்து அவங்க நீங்க ஃபில் பண்ணாம விட்ட இடம் என்னது, அவங்க வந்து எங்களுக்கு தந்தது வந்து டைப் ஏ டைப் பி மட்டும். ஆகவே டைப் ஏ டைப் பி மட்டும் என்று வரைக்கும் எங்களுக்கு ஃபில் பண்ணினா இந்த 10 மேலையும் 10 மேல் 3 போட்டால் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வருது. ரைட், இப்போ 10 மேலும் 10 மேல் 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் வரும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க தலை பூ என்று போட்டு விழாம் போட்டீங்கன்னா இங்க ஒரு மார்க்ஸ், இங்க தலை பூ போட்டு இங்க பூஜ்ஜியம் ஒன்றோ இல்ல 2 மேல் 2 2 மேல் 0 போட்டீங்கன்னா ஒரு மார்க்ஸ். என்னொன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த மரவரி படங்கள்ல நீங்க குறிக்கல ட்ரீ டயக்ராம் குறிக்கல, அதுக்கு மேல இது என்னத்தை விளக்கப்படுத்துது, இது என்னத்தை விளங்கப்படுத்துதுன்ற நீங்க இங்க எழுதி கொள்றது பெட்டர். ரைட், உதாரணத்துக்கு வகையே வகை பி என்று கண்டா அது என்ன என்ன நிகழ்ச்சிக்காக வகையே வகை பி, ஒரு நாணயத்தை வந்து வெளியில எடுக்கிற நிகழ்வுக்காக. ஒரு நாணயத்தை வந்து எடுக்கல வகை ஏ வரலாம் வகை பி வரலாம். ஆகவே நான் வந்து பிக்கிங் அப் த கோயின் வரும். ரைட், அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாணயத்தை வெளியில எடுத்து அதுக்குரியதுதான் வந்து எங்களுக்கு இங்க தலையங்கம் போடுவோம். இந்த நிகழ்ச்சி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வந்து ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகள் இந்த இதுல நடக்க போகுது. அது நடக்கிறது என்னது, நாணயத்தை வந்து மேல சுண்டும் போது நடக்கிற நிகழ்ச்சி. அப்ப மேல சுண்டும் போது தலை விடலாம் பூ விடலாம், தலை விடலாம் பூ விடலாம். இது ஒரு நாணயத்தை எடுக்கும் போது வகை ஏயா இருக்கலாம் வகை பியா இருக்கலாம். அப்ப இந்த இந்த மேல இருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நாங்க எழுதி கொள்ள வேண்டும். ரைட், ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோத்தையும் குறிச்சா எங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்துடும். அப்போ இவ்வளோத்தையும் குறிக்கும் போது எங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்துடும். இப்போ இந்த 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 ஒரு மார்க்ஸ் தான் இங்க ஒரு மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு, இந்த 2 மார்க்ஸ் தான் இங்க 2 மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா
எங்களுக்கு வந்து நீங்க அந்த பிஏ பிபி என்றதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து பிஹெச் விழணும்டா அது உங்களோட விளக்கத்துக்காக தான் நான் சொன்னேன். பி என்னென்னு வரலாம், ஏ எடுத்து ஹெச் விழலாம், அதோட பி பி எடுத்து ஹெச் விழலாம்னு சொன்னேன். அது உங்களுக்கு வேணுமெண்டா நீங்க எழுதி கொள்ளலாம், இல்லாட்டி வந்து நீங்க எழுதி கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க பாருங்க, எங்களுக்கு அந்த பெருக்கல் அடையாளம் போடுறதுக்கு எங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு, ரைட்? அந்த பெருக்கல் அடையாளம் போடுறதுக்கு நீங்க இங்கேயும் பெருக்கி போடுவீங்க. சில நேரத்தில் வந்து இங்க பெருக்கி போடுவீங்க. பெருக்கி போட்டா உங்களுக்கு ஈஸியாக போட்டு என்ன செய்யலாம், 10 10 மேல் 7 அரை அவிஞ்ச போடலாம். என்னண்டு 7 10 தர அரைன்னு போடலாம். அப்படி அங்க போட்டிருந்தாலும் நீங்க இந்த இடத்துலயும் போடுங்க. போட்டா தான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரைக்கும் மார்க்ஸ் வரும், ரைட்? இப்போ இதை நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க விளக்கப்படுத்தி எழுதுவோம்னா 10 மேல் 7 தர அரை. அப்ப இது 10 மேல் 7 தர அரை. இதை வந்து விளக்கப்படுத்தி 10 மேல் 3 தர 1. 10 மேல் 3 தர 1. இங்க விளக்கத்தையும் விளக்கப்படுத்தி எழுதுவோம்னா 10 மேல் 3 தர 0. இந்த மாதிரி இதை நீங்க விளங்கப்படுத்தி எழுதுறதுக்காக இங்க நீங்க பெருக்கல் அடையாளம் போட்டு கொள்ளலாம். அது உங்களோட எக்ஸ்ட்ரா இதுக்கு. அப்படி போட்டாலும் இப்ப எங்களுக்கு வந்து கட்டாயம் நாங்க இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கல, இது ரெண்டையும் பெருக்கி கொடுக்கும், ரைட்? அப்போ ஒரு நாணயத்தை எடுக்கிறோம், 10 மேல் 7 தலை விழலாம், அல்லது 10 மேல் 3 தலை மட்டும்தான் இருக்கும். அப்போ 1. அப்போ அதை போட்டு கூட்டி கொடுத்தீங்கன்னா இது பாருங்க 20 மேல் 13. நீங்க சுருக்கினாலும் சரி, இதுல சுருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தா கூட உங்களுக்கு வந்து அதுக்கு மார்க்ஸ் தர மாட்டான். உங்களுக்கு இந்த விட வந்துச்சுனாலே மார்க்ஸ். அப்போ இது வந்து ஒரு மார்க்ஸ், இது ஒரு மார்க்ஸ். ஆகவே இதுல 2 மார்க்ஸ் வந்துருக்கு, ரைட்? வடிவா பாருங்க. அப்ப இங்க 3 மார்க்ஸ், இங்க 2 மார்க்ஸ், இதுக்குள்ள 5 மார்க்ஸ் வந்துருக்கு. இங்கால பாருங்க, அச்சு அவ்வளோத்தையும் சரியாக குறிக்கிறது. என்ன அர்த்தம்? 1 3 5 7 9 குறிச்சு 2 4 6 8 குறிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு மார்க்ஸ், ரைட்? ஒரு மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ். அதாவது அருணீண்ட அச்சை குறிச்சிங்கன்னா ஒரு மார்க்ஸ், வருணீண்ட அச்சை குறிச்சிங்கன்னா ஒரு மார்க்ஸ், சரியா? இப்போ இதுல ஒற்றை எண்ணை மட்டும் எழுதி விட்டுருந்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ் வந்திருக்கும். ரெட்டை எண்ணையும் சேர்த்து எழுதினீங்கன்னா இன்னொரு மார்க்ஸ் வரும். ஆகவே இங்க 2 மார்க்ஸ் வந்துடும், சரியா? அத மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அவன் கேட்டது நிகழ்ச்சி ஏ என்ற நிகழ்ச்சி கேட்டவன். அப்ப ஏ என்ற நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு தெரியும் என்னது, அருணி எண் 5ஐயும் வருணி 4ஐயும் குறிக்கிறது. அப்ப எண் 5 அருணி குறிக்கல, வருணி வந்து 4 குறிப்பா. 5 4. அப்ப அருணி வந்து 5 குறிக்க, வருணி 4 குறிப்பா. அப்ப 5 4. அப்ப அதை எழுதினீங்கன்னா ஒரு மார்க்ஸ் வரும். அடுத்தது பாருங்க, அதை வட்டமிட்டு காட்டுறது. அதாவது இதுல முக்கோணம் போட்டு காட்டியிருக்கமே, இந்த முக்கோணம் போட்டு காட்டினதுக்கு ஒரு மார்க்ஸ். அதே மாதிரி நிகழ்தகவு எழுதுறது வந்து உங்களாத்தையும் கூட்டி போட்டு மொத்தத்துல நிகழ்தகவு எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ். அப்ப இங்க 2 மார்க், இங்க 2 மார்க், இங்க ஒரு மார்க், 3 மார்க்ஸ், இங்க ஒரு மார்க்ஸ், இங்க ஒரு மார்க், 5 மார்க்ஸ். அப்ப இதுக்கு மொத்தமா 5 மார்க்ஸ் வந்து, ரைட்? அப்ப இங்க 5 மார்க்ஸ், இங்க 5 மார்க்ஸ். எப்படி மார்க்ஸ் வந்து அவங்க அலோகேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு நீங்க வந்து அதை செஞ்சீங்கண்டா உங்களுக்கு வந்து ஈஸியா மார்க்ஸ் எடுத்துட்டு போகலாம், ரைட்? அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா, உங்களோட பாஸ் பேப்பர்ல இருக்கிற விடையை பாத்தீங்கன்னா அதுல மார்க்ஸ் எப்படி அலோகேட் பண்றாங்கன்னு சரியா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நீங்க ஸ்கீம் எடுத்து அதன்படி நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க விடை இல்லாம செய்து பழகணும். செய்து பழகிட்டு மார்க்ஸ் எப்படி அலோகேட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு நீங்க 1 2 ஸ்கீம் எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சு அது என்ன மாதிரி மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணி இருக்கிறாங்கன்றதை வந்து நீங்க அதுல என்ன தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு எதுவும் ஸ்கீம் வேணுமெண்டா நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா சென்ட் பண்ணி கொடுப்போம். நீங்க அதை பிரிண்ட் எடுத்து வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஸ்கீமை வச்சுக்கொண்டு அதுக்கு என்னென்ன மார்க்ஸ் எப்படி அலோகேட் பண்ணியிருக்கின்றது நீங்க திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எழுதுற பேட்டர்ன் வந்து உங்களுக்கு விளங்கும். என்ன மாதிரியான பேட்டர்ன்ல வந்து நான் ஆன்சர் எழுதினா என்ன மாதிரி மார்க்ஸை வந்து கெயின் பண்ணி கொள்ளலாம் என்றது வந்து உங்களுக்கு விளங்கும். எழுதி கொள்ளுங்க இதுக்குரியபடியா.